வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 9 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிகழ்ற ரத்த நிலா அப்படின்னு சொல்லப்படுற பிளட் மூன் நைட் அன்னைக்கு ஒரு ஊர்ல சில மக்கள் வினோதமா சாவுறாங்க. ஒரு ஆள் இப்படி எப்படியா சாவ முடியும் அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிருக்க அந்த சம்பவம் நடந்து 9 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிளட் மூன் அன்னைக்கு அதே மாதிரி சில மக்கள் சாவுறாங்க. போலீஸ் இங்கிலீஷ்லாம் குழம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் டிடெக்டிவ், ஒரு ஆராய்ச்சியாளர், அது மட்டும் இல்லாம காலத்துல பின்னோக்கி பயணிக்கிற ஒரு ஆளு, 3 பேரும் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சா பாருங்க. அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு இந்த ஷேடோ ஆஃப் தி மூன். படத்துடைய முதல் சீன்லயே ஒரு பில்டிங் குள்ள இருந்து காமிக்காங்க. கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, உள்ள ஃபர்னிச்சர்லாம் சிதறி கிடக்கு. அப்படியே கேமராவை நோட்டி போய் கீழே பார்த்தனா எதிரில் உள்ள பில்டிங்ல பெரிய வெடிப்பு நடந்து அந்த இடமே செதஞ்சு போயிருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி 1988க்கு கொண்டு போறாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல சொட்டத்துல தாத்தா ஒருத்தர் பியானோவை அழகா வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை மக்கள்லாம் அசந்து போய் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஹோட்டல் கிச்சன்ல சமையல்கார மாஸ்டர் ஒருத்தர் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஊரோட வேலை பக்கத்துல ஒரு அம்மா பஸ் டிரைவரா வேலை பார்க்காங்க. காலங்காத்தால எந்திரிச்சு அவங்க வேலைக்கு கிளம்பி பஸ்ஸை ஓட்டிட்டு போறாங்க. இப்படி சம்பந்தமே இல்லாத 3 வேலை காமிச்சுக்கிட்டு இருக்க, 4வதா ப்ளூ கலர் முக்காடு போட்டு ஒரு பொண்ணு நடந்து போறத காமிக்காங்க. அவ பாட்டுக்கு மார்க்கெட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்க. அடுத்தடுத்த சீன்ல காமிச்சா இந்த பியானோ வாசிக்கிற தாத்தா, சமையல்கார மாஸ்டர், அந்த டிரைவர் அம்மா எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க பொத்திடின்னு காது மூக்கு வாய் கண்ணுன்னு இருக்கிற எல்லா ஓட்ட வழியாவும் ரத்தம் ஒழுகி அப்படியே மலர்ந்து விழுறாங்க. அங்க ஓடிட்டு இருந்த அந்த பொண்ணு அப்படியே மக்கள் கூட்டத்தோட கலந்து ஆளு காணாம போயிடுறா. இங்க இந்த டிரைவர் அம்மா பஸ் ஓட்டிட்டு இருக்கும் போதே செத்து விழுந்துட்டனால பஸ் கண்ட்ரோல் இல்லாம போய் நேரா ஒரு கடைக்குள்ள ஏறி அந்த ரோடே ரணகலம் ஆயிட்டு. ஊருக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்க. நைட் டியூட்டி பாக்குற நம்ம ஹீரோ நைட்டு 10 மணிக்கு அலாரம் வச்சு எந்திக்கான். இவன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், நரமாச கற்பிணியா இருக்கிற இவன் மனைவியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் டியூட்டிக்கு போலான்னு எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு டிவில இந்த பஸ் போய் அடிச்சு அந்த ரோடே ரணகலமாய் கிடக்க அந்த நியூஸை ஃபிளாஷ் நியூஸா சொல்றாங்க. அப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா அவன் கூட வேலை பார்க்குற இன்னொரு போலீஸ். இல்ல டியூட்டிக்கு லேட் ஆயிட்டு மாப்பிள்ள சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் இவன் பண்ண சாப்பாடு எடுத்து கொண்டு போய் அவன் மனைவிக்கு கொடுத்துட்டு உமா கொடுத்துட்டு கிளம்புறான். அவளோ இத காலையில திங்க வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு கொடுத்து என்ன சாவடிக்கல அப்படின்னு கேட்டா, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு டிடெக்டிவா ப்ரமோஷன் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் நைட் டியூட்டியே பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது, இப்போ எனக்கு உமா கொடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு டாட்டா காமிச்சிட்டு டியூட்டிக்கு கிளம்பி போறான். வெளியே வரவுமே இவன் கூட வேலை பார்க்குற இந்த இன்னொரு போலீஸ் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் போல. அந்த ஆளு பேரு மேடக்ஸ். வயசுல இவனுக்கு 20 வருஷம் கூட இருந்தாலும் இவன் அவரை கூப்பிடுறதே மாப்பிள்ள மேடக்ஸ் தான் கூப்பிடுறான். இவங்க அங்க இருந்து கிளம்பி போவோம். பஸ்ஸுக்கு வந்து அந்த டிரைவர் அம்மா செத்து கிடக்காங்களே அந்த இடத்துக்கு இவங்கள போக சொல்றாங்க. உடனே வண்டியை திருப்பிட்டு நேரம் அந்த ஆக்சிடென்ட் சைட்டுக்கு போறாங்க. அங்க அந்த இடத்துக்கு இவங்க நடந்து போறப்போ அடிபட்ட பேசஞ்சர்கள் எல்லாம் ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்க. சம்பவ இடத்துல கண்ணாடி போட்டு ஒரு ஆள் நின்று போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஐயோ என் மச்சான் வந்துட்டானே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறான். அந்த கண்ணாடி போட்ட ஆளு பேரு ஹோல்ட். அவர் ஒரு டிடெக்டிவ், இவன் மனைவியோட அண்ணன். அதனால நம்ம டிஸ்டன்ஸ்ல நிப்போம் சொல்லிட்டு இவன் தூரத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப அங்க வந்து இன்னொரு போலீஸ்காரன் நம்ம ஹீரோட்ட, இல்ல செத்தவளை பார்த்தா நீ மிரண்டே போயிருவ, இந்த மாதிரி ஒரு ஆள் செத்து இதுவரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமாயிருது. மச்சானாவது பொச்சானாவது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து கிடக்குற அந்த டெட் பாடியை பார்க்க போறான். அங்க போய் பக்கத்துல ஆய்வு பண்ணி பார்த்தா மூஞ்செல்லாம் ரத்த கலஜா இருக்கு. ஆனா அதுல உள்ள எந்த ரத்தமே வெளிப்புற காயத்திலந்து இல்ல, உடம்புக்குள்ள இருந்து வழிஞ்ச ரத்தமா இருக்கு. கையில வச்சிருக்க டார்ச் எடுத்து அந்த பணத்தோட மண்டையில 2 தட்டு தட்டுறான். வெறுங்குடத்துல தட்டுன மாதிரி சத்தம் கேக்கு. என்ன கூட இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கீழே கவனிக்கான். பிசு பிசுன்னு ஏதோ கிடக்கு. அதை கையில் எடுத்து பார்த்தா தான் தெரியுது மண்டைக்குள்ள இந்த மூளை உருகி கண்ணு காது வழியா வெளியே வந்து கிடக்கு. அதை பார்த்து இவன் மிரண்டு போவ. கரெக்டா இவன் மச்சான் ஹோல்ட் வந்துடுறான். என்ன மாப்பிள்ள இங்க என்ன பண்றீரு, என் தங்கச்சி எப்ப வேணாலும் குழந்தை வைக்கிற நிலைமையில இருக்கா, நீ இங்க சுத்திட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், கீழே கிடக்குறது என்ன தெரியுமில, மூளை அப்படிங்க, அது எங்களுக்கு தெரியும், நான் தாண்டே இங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ இறந்து கிடக்குற அந்த டிரைவர் அம்மாவோட கழுத்தை அப்படியே துணியை விலைக்கு பார்க்கான். அங்க பாம்பு குத்துன மாதிரி 3 ஓட்டை இருக்கு. இதை நம்ம டிடெக்டிவ் ஹோல்ட் கவனிக்கவே இல்லை. ஏதாவது கண்ணாடி குத்திருக்கமாப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க இன்னொரு போலீஸ்காரன் வந்து டிடெக்டிவ் ஹோல்ட்ட, ஊர்ல இதே மாதிரி இன்னும் 2 பேரும் செத்து போயிருக்காங்களாம், கண்ணு காது மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுகி அவங்க கழுத்துல ஏதோ வித்தியாசமா 3 ஓட்டை இருக்கான் அப்படிங்க. யாத்தாடியா தீ அப்படின்னு டிடெக்டிவ் அங்க கிளம்பி போவ. கூடவே நம்ம ஹீரோவும் மாப்பிள்ள மேடக்ஸும் போறாங்க. அங்க அந்த பியானோ வாசிச்சுட்டு இருந்தாரு ஒரு சொட்ட தாத்தா, அவர் செத்து கிடக்காரு. அடுத்ததா சமையல்கார மாஸ்டர் ஒருத்தர் தோசை சொல்றப்ப அப்படியே செத்து தோசைக்கல்லே உளுந்து கிடந்தாரு. அவரை போய் பார்க்காங்க. தோசைக்கல்ல எல்லாம் மூளை ஃப்ரை ஆகி கிடக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ அவன் மச்சான்ட்ட, இது ஒரு ட்ரக்கால கூட இருக்கலாம், ஏதாவது போதை பொருள் எடுத்துட்டு இப்படி மூளைகளை கசிஞ்சிட்டோன்னவோ, இவங்க ரத்தத்துல நம்ம பரிசோதனை பண்ணும் அப்படிங்க. அதை கேட்ட அவன் மச்சானோ, இங்க பாரு, என் வேலையை நான் பார்க்க, உன் வேலையை நீ பாரு. ஒரே மாதிரி ஊர்ல ஒரே நேரத்துல 3 பேர் செத்துருக்காங்க. ஏதோ ஒரு சீரியல் கில்லர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான். இந்த கேஸ் என் கரியர்ல ரொம்ப முக்கியமான கேஸா இருக்கும், அதனால இதுல நீ குறுக்கிடாதன்றதான். ஆனா நம்ம ஹீரோவுக்கும் மனசார்ல இந்த கேஸ்ல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் இந்த 3 உடல்களையும் பிரேத பரிசோதனை பண்ண டாக்டரை கூப்பிட்டு
கூப்பிட்டு விசாரிக்கான். அதுல இறந்தவங்களோட கழுத்துல இருக்கிற அந்த 3 ஓட்டையும் யாரோ ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு குத்துன தடயம் தான் அப்படிங்காங்க. ஆனா அவங்கள கொன்ன விஷம் இது வரைக்கும் டாக்டரே பார்க்காத ஒரு விஷமா. இதை ஒரு 10 லேபு கிட்ட அனுப்பி கேட்டுப்பட்டாங்க. ஆனா எந்த லேபுமே இது வரைக்கும் அப்படி ஒரு விஷத்தை பார்த்தது கிடையாது. அது என்னன்னே உங்களுக்கு தெரியல. என்னடா இது, இந்த கேஸ்ல மர்மம் கூட்டிட்டே போதேன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஆறு அமர சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து பேசுவோன்னு மாப்பிள்ள மேடக்ஸை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்றான். இதுல இவனை ரொம்ப கொடையில விஷயம் என்னடானா, இறந்த எல்லாருமே ஓரிரு நிமிஷம் வித்தியாசத்துல இறந்திருக்காங்க. ஆனா அவங்க இருந்த இடம் எல்லாமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூரம் உள்ளது. ஒரே ஆள் இவங்க எல்லாரையும் கொண்டிருந்தா இப்படி அடுத்தடுத்த நிமிஷத்துல எப்படி கொண்டிருப்பான் அப்படின்னு இவனுக்குள்ள கேள்வி. அதை கேட்ட மாப்பிள்ள மேடக்ஸோ, தம்பி இன்னைக்கோ நாளைக்கோ உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் நீ இதுல எல்லாம் எங்க ஃபோக்கஸ் பண்ண போற அப்படின்னு சிரிச்சாப்புல சொல்றாரு. அப்ப அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு அம்மா செயின் டாலர்லாம் வித்துட்டு இருக்க பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய மனைவிக்காக அன்பளிப்பா கொடுக்க 1000 ரூபாயில ஒரு அழகான பிரேஸ்லெட் ஒண்ணு வாங்குறான். வாங்கிட்டு இவங்க போய் அவங்க போலீஸ் கார்ல ஏறி உட்கார்றப்போ வாக்கி டாக்கில ஒரு செய்தி வருது. ஈசிஆர் பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணோட கழுத்துல யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு. உடனே நம்ம ஹீரோ வாக்கி டாக்கி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல வித்தியாசமா ஏதாவது குறி இருக்கான்னு பாருங்க அப்படிங்கவும் அங்க உள்ள போலீஸ் பார்த்துட்டு, ஆமா சார் பின்னங்கழுத்துல ஊசியால குத்துன மாதிரி 3 ஓட்டை இருக்கு அப்படிங்க. உடனே இவங்க காரை எடுத்துக்கிட்டு அங்க பறந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பப்பே ஒரு வித்தியாசமான பப்பா இருக்கு. கூண்டுக்குள்ள 50 வயசு ஆளு சட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு லாலிபாப்பை சூப்பிட்டு இருக்கான். சுத்தி நின்று இலசுகள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவன் போய் அந்த அடிபட்ட பொண்ணை பார்த்து அவட்ட விசாரிக்க, யார் உன்னை அடிச்சான்னு கேட்டா அது ஒரு பொண்ணுங்க. இது பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஹூடி போட்டிருந்த ஒரு கருப்பான பொண்ணு. அவ கையெல்லாம் ரத்த கரையா தான் இருந்துச்சு. அவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அவன் மச்சான் ஹோல்ட் வந்துடுறான். நீங்க என்னவே பண்ணிக்கிட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படிங்கவும் நம்ம ஹீரோ ஹோல்ட்ட, அவ ரத்தத்துல இப்ப அந்த விஷம் கலந்துருக்கு, நம்ம சீக்கிரம் அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்க. அதை கேட்ட அந்த பொண்ணும் விஷமா அப்படின்னு பதறா. ஆனா அந்த டிடெக்டிவ் ஹோல்ட், அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, பதறாம என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நீ என்கிட்ட திரும்ப சொல்லுங்க. அவ பேச ஆரம்பிக்கா. பேசிட்டு இருக்கும் போதே கண்ணு மூக்கெல்லாம் ரத்த வடிஞ்சு அப்படியே கீழே விழுந்து செத்துறான். கொய்யால இப்படி விட்டா இன்னைக்கு நைட்டு நம்ம ஊர்ல ஆளுங்களே மிஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த வயசுக்கு தக்க இருக்கிற சந்தேகப்படும் விதத்துல சுத்துற கருப்பணத்தை பெண்ணெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுறாங்க. ஆனா விசாரணை பண்ணதுல எந்த சாட்சி இல்லாதனால அவங்களெல்லாம் விட்டுருந்தாங்க. அந்த கொலகார பொண்ணை நேர்ல பார்த்தவங்களை பிடிச்சி அவங்க சொல்றதை வச்சு அவளுடைய வரைபடத்தையும் வரையறாங்க. ஊர்ல இன்னொரு கொலை விழுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊர் ஃபுல்லா அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்க ஒரு போலீஸ்காரன் கண்ணுல அவ மாட்டிடுறா. அவனை பார்த்தோன்னே அவ தெரிச்சு ஓட ஆரம்பிக்க இந்த போலீஸ் வாக்கி டாக்கில ஊர்ல உள்ள மத்த எல்லா போலீஸுக்கும் குற்றவாளி இருக்கிற இடத்த சொல்லிடுறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்க சடார்னு காருக்கு முன்னாடி ஒருத்தன் பாயிறான். யாருன்னு பார்த்தா இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கொலகாரி. அட்டங்கொன்னியா உன்னதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க போறான். சட்டுன்னு அவ கார் மேல ஓடி ஏறி பின்தசையாக்குல ஓடுறா. உடனே நம்ம ஹீரோ காரை ரிவர்ஸ்லயே ஓட்டி அவளை தொலைத்துறான். அவ ஓடுற இடத்தை இவங்க வாக்கி டாக்கில சொல்ல நம்ம டிடெக்டிவ் ஹோல்ட் மத்த போலீஸ்காரங்களையும் அந்த ஏரியாக்கு அனுப்பி விடுறான். தெருல ஓடிட்டு இருந்தவ சட்டுன்னு ஒரு கடைக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்கி அவளை பின்னாடியே தொலைத்துறான். ஒரு ஹை ஸ்பீடு சேசிங் நடக்கு. அப்படி தொலைத்திட்டு இருக்கப்போ சட்டுன்னு அவ அங்க சப்வே ட்ரெயின் ஓடிட்டு இருக்கிற ட்ராக்குக்குள்ள குதிச்சு மாயமாயிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த ஸ்டேஷனோட எல்லா எக்ஸிட்டையும் உடனே பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா அந்த டனலுக்குள்ள இறங்கி போறான். இந்த பக்கம் மாப்பிள்ள மேடக்ஸ் மச்சான் ஹோல்ட் எல்லாரும் 2-3 போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வராங்க. அங்க நம்ம ஹீரோ அந்த டனலுக்குள்ள இறங்குறப்போ கீழே வித்தியாசமா ப்ளூ கலர்ல மின்ற ஒரு கருவி இருக்கிறத பார்க்கான். அதுல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் அமுக்குனா சக்குன்னு 3 ஊசி மாதிரி வெளியே வருது. இதுதான் அந்த கொலையாளி யூஸ் பண்ற ஆயுதமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் பாக்கெட்ல சுருவிட்டு அந்த கொலையாளியை தேடி போறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட கார்ல அவன் வாக்கி டாக்கிக்கு செய்தி வருது. இவன் மனைவிக்கு வயிறு ரொம்ப வலிக்கனால அர்ஜென்ட்டா டெலிவரி அவார்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு. ஆனா பாவம் அந்த செய்தியை கேட்க இவன் இங்கே இல்ல, அங்க டனலுக்குள்ள கொலையாளியை தேடிக்கிட்டு இருக்கான். இங்க மாப்பிள்ள மேடக்ஸ் முன்வாசல் வழியா வந்தவரு அங்க உள்ள பிளாட்ஃபார்ம்ல வந்து சேர்றாரு. அங்க வர்றதுக்குள்ளேயும் அவருக்கு மூச்சு வாங்குது. தலைவர் நவள முடியாம அங்க நின்று மூசன மூச்சு வாங்கிட்டு இருக்க அப்போ அந்த முகமுடி பொண்ணு அங்க போறத பாக்காரு. சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து ஏவல அசையாம அப்படியே நில்லு, இல்லனா சுட்டே விடுவேன் அப்படின்னு சொல்ல ஒட்டையில ஒரு ஏந்திட்டு நம்ம மாப்பிளைய படுக்க போட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறா. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ அங்க ஓடி வர இல்ல என்ன அடிச்சு மலத்திட்டு ஓடுறா. விடாத அவளை பிடி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ துரத்திட்டு போறான். இறுதியா ஒரு முட்டுச்சந்துக்குள்ள வச்சு அந்த கொலையாளிய துப்பாக்கி முனையில பிடிச்சிடறான். ஒழுங்கா சரண்டர் ஆகி கீழே படுத்துரு அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஹெலோ தாமஸ்னு கரெக்டா இவன் பேரை சொல்றான். அதை கேட்டு ஷாக் ஆனா இவன் பேர் அவளுக்கு எப்படி தெரியும்னு குழம்பிடுறான். ஒழுங்கா கையை நீட்டி விளங்க மாட்டணும் அப்படின்னு சொல்ல அவளோ உனக்கு பிறக்க போற மகளுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆனா உன் மனைவியை நினைச்சு எனக்கு பரிதாபம் இருக்கு அப்படின்னு சொல்ல இவன் என்ன சொல்றான்னு புரிய மாட்டேங்குது. இவன் போய் கையில விலங்க மாட்ட பார்க்க அவ இவனை அடிச்சு கீழே தள்ளி அவன் விலங்கையே எடுத்து அங்க உள்ள இரும்பு பெஞ்ச்ல இவன் கையை கோர்த்து விட்டு போறா. ஆனா அவன் நடந்து போறப்போ சட்டுன்னு இவன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த ப்ளூ கலர் ஆயுதத்தை எடுத்து இவ காலில் ஒரு குத்திடுறான். அதை பார்த்து ஷாக் ஆகி போனவ பதறி போய் அப்படி பின்னாடி போவ கால் தடிக்கி கரெக்டா ட்ராக்குக்குள்ள உழவும் அங்க ஒரு ட்ரெயின் அடிச்சு இவளை செதற அடிச்சிருது. பிறகு போலீஸ் கூட்டம்லாம் அங்க வந்து நம்ம ஹீரோவை கலத்தி விட்டப்புறம் நம்மளால அநியாயமா ஒரு உயிர் போயிட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அப்படியே வெளியே நடந்து வரான். நடந்ததை கொஞ்சமும் நம்ப முடியாம அப்படியே அவன் தலையில கையை வச்சு உட்கார்ந்து இருக்க அப்ப அங்க வந்து இன்னொரு போலீஸ்காரன் இல்ல மாப்பிள உன் பொண்டாட்டிக்கு குழந்தை வந்துட்டு உனக்கு தெரியாதா என்ன இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும்
தெரிஞ்சதும் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு ஓடுறான். அங்க போய் அவன் மனைவி எந்த வார்டில் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சு போறதுக்குள்ளேயும் ஒரு மொட்டை போலீஸ் அங்க வந்து, இது சரியான நேரம் இல்லன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட சில கேள்வி கேட்டே ஆகணும். ட்ரெயின்ல விழுந்து செத்து போனாலே அந்த கொலையாளி, அவ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயுமே பதிவாகல, அவளுக்குன்னு ஐடின்னு எதுவுமே இல்ல, அவ உடம்புல இருந்து கிடைச்சது இந்த சாவி மட்டும்தான். ஆனா அந்த சாவி எங்க உள்ளதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில ஒண்ணு கொடுக்கான். ஆனா நம்ம ஹீரோவோ அவன் இருக்கிற பரபரப்புல இதெல்லாம் கேட்காம சாவியை திரும்ப கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஆனா மொட்டை போலீஸோ விடாம அவனை தொந்தரவு பண்ணி இவன் கையில உள்ள அந்த துப்பாக்கி வாங்கி பார்க்கறான். அதுல எல்லா புல்லட் இருக்கு. அப்ப நீ அந்த பொண்ணை சொல்லையா அப்படின்னு கேட்கான். என்னவே சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா, கொலை பண்ண அந்த முகமூடி பொண்ணோட கையில இருந்து ஒரு துப்பாக்கி தோட்டா கிடைச்சிருக்கு, அதுவும் போலீஸ் ரிவால்வர்ல உள்ள தோட்டா. வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க ஓடி வந்த நர்ஸ், உங்க மனைவி சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டு போறாங்க. இவன் ஓடி போய் பார்க்கான், அவங்க அங்க குழந்தை பெத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் குழந்தை வெளியே வரவும் இவங்களோட மனைவி உயிரை விட்டுறாங்க. குழந்தை பாதுகாப்பா நல்லபடியா இருக்கு, ஆனா அம்மா உயிரோட இல்ல. அப்படியே கட் பண்ணி 9 வருஷம் கழிச்சு 1997 வருஷத்தை காமிக்காங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு இப்ப கொஞ்சம் பெரிய பாப்பா ஆயிட்டா. அன்னைக்கு அவளோட பிறந்தநாள் உள்ள நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்க முன்னாடி தானாவே போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சு அப்பாவை கூப்பிடுறா. இவனோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அங்க போய் பார்த்தா இன்னைக்கு அந்த பாப்பாக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சொன்ன நம்ம ஆளு அவன் மகளுக்கு ஆசையா ஒரு சின்ன பிரேஸ்லெட்டை பரிசா கையில கட்டி விடுறான். ஆனா இவ பிறந்த நாளுங்கிறது இவ பிறந்த நாள் மட்டும் கிடையாது, இவன் மனைவியோட இறந்த நாளும் கூட. அதனால குளிச்சு கிளம்பி பாப்பாவை ரெடி பண்ணி கையில ஒரு பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் தன்னுடைய மனைவி சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அதை எடுத்து அட்டன் பண்ணவன் ஆணு வாய பிளந்துடுறான். 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி கொலைகள் மறுபடியும் ஊர்ல நடக்குன்னு இவனுக்கு செய்தி வருது. அங்கே இருங்க உடனே வர நம்ம ஹீரோ கிளம்பி போறான். அங்க இவன் நண்பர் மாப்பிள்ள மேடக்ஸ் வாங்க சார் அப்படின்னு சல்யூட் அடிக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப டிடெக்டிவா ப்ரமோஷன் ஆயிட்டான் போல இருக்கு. அந்த பில்டிங்குள்ள அதே மாதிரி கொலை நடந்திருக்க போல இருக்க. அதை பாக்குறதுக்கு இவங்க போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ மாப்பிள்ள மேடக்ஸ்ட, இல்லை என் மனைவியோட கல்லறையில நீ எதுவும் அஞ்சலி செலுத்துற மாதிரி பூ எதுவும் வச்சியான்னு கேட்கான். ஏம்ல கேட்க அப்படின்னு பார்த்தா இவங்க அங்க போறப்பவே ஃப்ரெஷ்ஷா ஒரு பூங்கொத்து இருந்திருக்கு. நான்லாம் வைக்கல, சரி வா கேஸ கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை பார்க்க போறாங்க. பார்த்தா இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். 9 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கண்ணு காது மூக்கு வழியா ரத்தம் வந்து மூளையெல்லாம் ஒருகி கீழே வந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆளும் செத்து கிடக்காரு. 9 வருஷம் கழிச்சு அதே மாதிரி யார் கொலை பண்ணுவா அப்படின்னு கேட்டா மாப்பிள்ள மேடக்ஸோ முன்னாடி பண்ணவா மாதிரியே காப்பி கேட்டு கீழே ஏதாவது இருக்குமோ அப்படிங்க. ஆனா அந்த கொலை மாதிரியே காப்பி அடிச்சு பண்ணாலும் அந்த விஷம் யாருக்குமே கிடைக்காத, லேபே அந்த விஷம் என்னன்னு தெரியாதுன்னு கை தூக்கினாங்களே, எப்படி வந்திருக்க முடியும்னு நம்ம ஹீரோ கேள்வி எழுப்புறான். அப்போ அந்த பில்டிங் காரங்க வந்து நம்ம ஆளுகளை மேல கூட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல கொலையாளி யாருன்னு பார்த்தா முகமுடி போட்டு ஒரு பொண்ணொருத்தி நடந்து போயிட்டு இருக்கா. மாப்பிள்ள மேடக்ஸ் அதை பார்த்து அலன்றதான், என்னடைய அச்சசல அப்படியே காப்பி அடிச்சு சுத்துறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அது காப்பின்னு நம்பிக்கை இல்ல, இதுல ஏதோ ஒரு விவகாரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை ஃபைல்ஸ் எடுக்கான். அதுல எவிடன்ஸ் பெட்டியில இவன் அந்த டனலுக்குள்ள இருந்து ப்ளூ கலர்ல ஒரு ஆயுதம் எடுத்தானே அது கிடக்கு. அப்ப அங்க மேடக்ஸ் வந்து என்னடைய பழைய ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சப்வேல கீழே வச்சு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, அவ சாவதுக்கு முன்னாடி நாம திரும்பவும் சந்திப்போம்னு சொன்னா. எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குன்னு மண்டையை சொல்லிடான். அப்போ அந்த பொண்ணு செத்து போயிட்டனால அதுக்கப்புறம் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா மறுபடியும் கேஸை ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முன்னாடி அவ உடம்புல இருந்து ஒரு சாவி கிடைச்சதுன்னு எடுத்து எவிடன்ஸா வச்சிருக்காங்களே, அந்த சாவி எங்க உள்ளது ஏதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்கான். அந்த கொலை அதோட நிக்கல. அடுத்த 24 மணி நேரத்துல இன்னும் 2 பேர் இந்த மாதிரி கொடூரமா கொல்லப்படுறாங்க. நியூஸ் மறுபடியும் தீயா பரவுது. மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிக்காங்க. ஆனா அங்கங்க பணங்கள் பொத்து பொத்துன்னு விழுது. எல்லாம் கண்ணு முக்கு வாயிலாம் ரத்தம். ஊர் முழுக்க போலீஸ் அவசர செய்தியை அறிவிக்காங்க. சிசிடிவில அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை யாராவது நேரில் பாத்தீங்கன்னா டைரக்டா அவளை போய் பிடிச்சிடாங்க, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு எல்லா வகையிலையும் செய்தியை பரப்புறாங்க. நம்ம ஹீரோவும் மாப்பிள்ள மேடக்ஸும் ஸ்டேஷன்ல உட்காந்து எல்லா ஃபைல்ஸையும் புரட்டிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு துப்பு கிடைக்காதான்னு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னு கவனிக்கான். இப்ப சிசிடிவில மாட்டிச்சு அந்த பொண்ணோட போட்டோ. அதுல பார்த்தனா அவ கையில அடிபட்டு ரத்த கரையோட பிளாஸ்டிக் கட்டு போட்டிருக்கா. 9 வருஷத்துக்கு முன்னாடி அவ கொலை பண்ணும் போதும் இதே மாதிரி அவ கையில அடிபட்டு கட்டு போட்டிருந்தா. ஆனா இந்த விஷயம் பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த கொலையாளி மாதிரியே வேஷம் போட்டு இப்போ ஒரு காப்பி கேட் கில்லர் இருக்கிறதா எப்படி ஏத்துக்க முடியுங்க? ஆனா மாப்பிள்ள மேடக்ஸோ இல்ல அவதான் ட்ரெயின்ல விழுந்து செதறிட்டாளே, அவ எப்படி திரும்ப வர முடியுங்க? அப்ப அங்க அந்த கான்ஸ்டபிள் வந்து, சார் நீங்க கொடுத்த சாவி எங்க உள்ளதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுக்க பார்த்தா ஃபால்கன் 160 அப்படிங்கிற ஒரு சிறிய ரக விமானத்தை சேர்ந்த சாவி. ஆனா இந்த சாவி இந்த ஊர்ல உள்ள எந்த விமானத்துக்கு செட் ஆக மாட்டேங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னடானா, இந்த விமானம் தயாரிக்கப்பட்டது 1996ல. இவங்க அந்த பொண்ணு உடம்புல இந்த சாவி எடுத்தது 1988ல. எல்லாரும் ஒரு செகண்ட் குழம்பி போறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் அவ சுத்தி முத்தி விசாரிச்சதுல இவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர்ஃபீல்டுல அந்த விமானம் ஒன்னு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. முட்டையை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ அந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோட்ட, சார் உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் சயின்டிஸ்ட்னு சொல்றாரு அப்படிங்க. அவர் பேர் நவீன் ராவன். பார்த்தா ஸ்டேஷன் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வரவும் இன்ட்ரோவை கொடுத்து பேச ஆரம்பிக்காப்ல. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நடக்க சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி போவ இந்த ஆளு பின்னாடியே சொல்லிட்டே போறான். என்னன்னா இவர் ஒரு பிசிக்ஸ் ஆராய்ச்சியாளர் போல இருக்க. பிளட் மூன் அப்படின்னு சொல்லப்படுற ரத்த நிலவு ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி
பொதுமக்களுக்கு தெரிஞ்சாலும் 9 வருஷத்துக்கு நடக்கிற அந்த ஒரு நிகழ்வுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடக்கும் சார். இப்ப இருக்கிற நம்ம பூமியில இருந்து வேற ஒரு இடத்துக்கு பால மாதிரி செயல்படுது அப்படிங்காரு. ஆளு மண்டையும் சைஸையும் பார்த்து நம்மளுகளோ ஏதோ படக்கதையை பார்த்துட்டு வந்து பெணத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போதம்பி அப்படின்னு பத்தி விட்டுருந்தாங்க. இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி நேரா அந்த ஏர்ஃபீல்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடம் பூட்டி கிடக்கு. ஆனா உள்ள இருக்கிற ரூம்ல லைட் எரியற மாதிரி தெரியுது. அங்க யார் தான் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு நம்ம ஹீரோ செவுரையில் குதிச்சு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த ஏர்ஃபீல்டு சொந்தக்காரர் தனியா உட்காந்து நோட்டு புக்ல எழுதிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வர்றத பக்கம் எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்க, நான் போலீஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கான். பார்த்தா அந்த ஆளு முகரையில ஒரு அடி விழுந்திருக்கு. என்ன ரத்தக்கரையோட நிக்கான் அப்படின்னு யோசிச்ச நம்ம ஹீரோ அந்த கொலையாளி பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கான். இல்ல சார், நான் பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு மாதிரி திணறிக்கிட்டே அவர் பதில் சொல்றதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே சரி உங்களுக்கு என் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களை தவிர வேற யாராவது இருந்தா மண்டைய சொல்லிங்க அப்படிங்க. அதை படிச்சு அவர் மண்டைய சொல்லிய நம்ம ஹீரோ சுதாரிச்சுக்கிறான். நம்ம ஹீரோ துப்பாக்கி உருவாப்புறான். பார்த்தா அதுக்குள்ளேயும் இவன் படதிக்கு பின்னாடி வந்து அவ துப்பாக்கி முனையில இவனை பிடிச்சிடறான். பார்த்தா அதே கொலகாரி 9 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கா. ஒரு பொட்டு கூட வயசாகல. அந்த ஏர்ஃபீல்டு காரனை கூப்பிட்டு நம்ம ஹீரோவுடைய கையை சேரோட சேர்த்து கட்ட சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி நைஸ் போல அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து போனை எடுத்து மாப்பிள்ள மேடக்ஸ்க்கு கால் பண்ணி விட்டுருதான். அவரை போன் எடுத்து சொல்லு மச்சான் அப்படிங்காரு. ஆனா அங்க நடக்கிற கான்வர்சேஷனை கேட்டு மிரண்டுறாரு. இங்க அந்த கொலகாரி ஏர்ஃபீல்டு காரன்ட்ட பிளைட்டோட சாவியை வாங்கிட்டு அங்கிருந்து போக பார்க்க சட்டுன்னு அந்த ஏர்ஃபீல்டு காரன் ஒரு ஷார்ட் கன்னை தூக்குறான். அதை புடிங்கி அவனை அடிச்சு கீழே மலத்தன இவ ஷார்ட் கன்னை இவ கையில எடுத்து நம்ம ஹீரோவையும் மிரட்டி உட்கார வைக்க. அப்பம் பார்த்து நம்ம மேடக்ஸ் நைஸ் போல இவளை பின்னாடி வந்து தாவி பிடிச்சிடலான்னு வராரு. டக்குன்னு துப்பாக்கி தூக்கி ஃப்ரீஸ் அப்படிங்காரு. திருமண வேகத்துல ஒரு அடி அடிக்க மேடக்ஸ் மண்டை பழந்துருது. அதுக்குள்ளேயும் விஷயம் தெரிஞ்சு அங்க மச்சான் ஹோல்ட் மொத்த போலீஸ் டீமையும் கூப்பிட்டு வராரு. அதுக்குள்ள இவ நம்ம ஹீரோவை பணைய கைதியை எடுத்துக்கிட்டு அங்க உள்ள ஒரு பிளைட்ல ஏறி அதை ஆரம்பிக்க. நம்ம ஹீரோவுக்கோ நண்பனை இழந்தது அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து தலை கிருகிருன்னு வந்து சீட்டுக்குள்ள அப்படியே மயங்கி உள்ள போலீஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவ பிளைட்டை தூக்கிட்டு கிளம்பிடுறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவன் மனைவி கூட உட்காந்துருக்கான் டேபிள்ல எதிரெதிரா. அப்படியே அவ கையை தொடவும் சட்டுன்னு ட்ரெயின் வந்து பாயிற மாதிரி இருக்கு. பார்த்தா இதெல்லாம் கனவு. கண் முழிச்சு பார்த்தா அவ கூட பிளைட்ல உட்காந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த கொலகாரி நான் இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் பண்றேன், நான் மக்கள் உயிரை காப்பாத்துறேன், ஆனாமத்தான் நீ உள்ள வராத அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோவோ 9 வருஷத்துக்கு முன்னாடியே நீ செத்து போனிய, திரும்ப எப்படி வந்தேன்னு கேட்கான். அப்பதான் அவ சொல்றா ஒவ்வொரு 9 வருஷத்துக்கும் ரத்த நிலா அதாவது பிளட் மூன் வர்றப்போ இவ திரும்ப வருவாளாம். ஓஹோ 9 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்க கொலை பண்ணுவீங்க நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு சட்டுன்னு ஸ்டியரிங்க பிடிச்சு திருக ஆரம்பிச்சிடறான். கடுப்பான இவ இனிமேல என்ன தேடாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு எத்தவும் கதவை பிச்சுட்டு பிளைட்ல இருந்து கீழே விழுறான். அவன் ஓட்டிட்டு போன அந்த பிளைட் கடலை ஒட்டி பறந்திருக்கும் போல இருக்க. விழுந்தவன் நேர கடல்ல விழுந்துடுறான். விழுந்த உடனே எப்படியோ கண் முழிச்சு நீந்தி கரையை வந்து சேர்ந்துடுறான். அங்க தூரத்துல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு ஓட்டிட்டு போன பிளைட் கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கு. ஆனா அவ அங்க இருந்ததுக்கான தடையமே இல்ல. காலையில விடியவும் மொத்த போலீஸ் கூட்டமும் அங்க வந்துடுது. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் அவ போயிட்டா 9 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரியே அப்படிங்கவும் எங்கடைய போயிட்டா அப்படின்னு ஹோல்ட் கேட்கவும் மச்சான் அவ சாதாரண ஆள் கிடையாது, அவ ஃபியூச்சர்ல இருந்து வந்தவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேல இருந்து தண்ணியில விழுந்ததுல மண்டை கிண்ட கலங்கிட்டு போலக்குன்னு சொல்லிட்டு ஹோல்ட் இவனை விட்டு போயிடறான். அப்படியே 9 வருஷம் கடந்து போயிருது. இப்ப வருஷம் 2006. பார்த்தா நட்ட நடு ராத்திரி சுடுகாட்டுல நம்மளால குளிய தோண்டிக்கிட்டு இருக்கான். யாரையாவது புதைக்க தோன்றானு பார்த்தா புதைஞ்சு கிடக்கிற ஒரு பணத்தை தோண்டிக்கிட்டு இருக்கான். அது எலும்பு கூட கிடக்கு. நம்மால பார்த்தா முடி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆளே வித்தியாசமா இருக்கான். அப்போ உள்ள கிடக்குற அந்த எலும்பு கூடோட முதுகு பகுதியில பார்க்கான் முதுகு தண்டுல அந்த 3 ஊசியோட தடம் இருக்கு. ஆக இவனும் அந்த கொலகாரியால கொல்லப்பட்டவன் தான் போல இருக்கு. அந்த எலும்பு கூட போட்டோ எடுத்துட்டு நம்மால வெளியே வரான். நல்ல டிடெக்டிவா ஜம்முன்னு சுத்திட்டு இருந்தவன் என்னடா இப்படி பக்கி பைய மாதிரி ஆயிட்டானு பார்த்தா இந்த கேஸ்ல உள்ள மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுமேனு ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி ஆகி அதனால இவனை வேலையை விட்டு துரத்தி விட்டு இப்ப வீட்டிலே இல்லாம ரோட்டோரமா காரை நிப்பாட்டி காருக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் மண்டைக்குள்ள ஓடுறத பூரா இந்த கேஸ் தான். அந்த ஒரு சயின்டிஸ்ட் நவீன் ராவ்னு ஒருத்தன் வந்து குடைச்சல் கொடுத்தானே அவன் எங்க இருக்கான், இப்ப என்ன பண்றான்னு அவனையும் தேட முயற்சி பண்றான். அதே நேரத்துல அவன் கார் முழுக்க ரத்த நிலவு டைம் டிராவல் இது பத்தின புத்தகங்களா இருக்கு. தீர விசாரிச்சு இந்த கேஸ முடிக்காம இவன் சாவதா இல்ல. அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் அந்த கதவை தட்டுறான். ஒரு வயசான அம்மா கதவை திறக்காங்க. நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், உங்க கணவர் ஹேரல்ட பத்தி விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவள் செத்து வருஷம் என்னாச்சு அப்படிங்கவும் எனக்கு தெரியும், அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படிங்க. நேத்து நைட்டு குளிய தோண்டி ஒரு எலும்பு கூட போட்டோ எடுத்தானே அவன் தான் ஹேரல்டு. அப்ப இந்த ஹேரல்டு யாருன்னு பார்த்தா அவங்க ஊர்ல உள்ள ஒரு குரூப்பை உருவாக்கி நடத்திட்டு இருந்தவன். இவங்க இனவெறி பிடிச்சவங்க. அமெரிக்கால வெள்ளக்காரங்களை தவிர வேற யாருமே இருக்க கூடாதுன்னு மூஞ்சில குல்லாவை போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கி தூக்கிட்டு சுத்தின குரூப். அது மட்டும் இல்லாம இவன் இனவெறிய புத்தகமா எழுதி அதை இவன்ட்ட இருந்து வாங்கி படிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய குரூப் இருந்துச்சான். பல வேற இனவெறியர்களா மாத்திட்டு இருந்தவன். அப்போ இவன் எழுதின புத்தகங்களை யார் யாருக்கு அனுப்பியிருக்கான் அப்படிங்கிற லிஸ்ட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து அதை செக் பண்ணி பார்க்கான். அதுல ஒரு அட்ரஸ் இவனுக்கு ரொம்ப பரிச்சயமான அட்ரஸ் மாதிரி இருக்கு. இது எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியானோ வாசிச்சர் தாத்தா அவரோட ஃபைலை வெளியே எடுத்து பார்த்தா அந்த ஆளோட அட்ரஸ் தான் இது. அந்த ஆளுக்கு இவன் புக் அனுப்பியிருக்கான். விசாரிக்கப்பதான் தெரிய வந்துச்சு அந்த ஹேரல்டுக்கு இன்னொரு மனைவி
மனைவியும் உண்டான். அப்போ அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட விசாரிக்கலான்னு உடனே போன் எடுத்து இவன் மச்சான் ஹோல்ட்டுக்கு அந்த கேஸ் விஷயமா ஒரு பெரிய பிரேக் ஒன்று கிடைச்சிருக்கு, நான் சொல்ற அட்ரஸ் மட்டும் எனக்காக தேடி அங்க யார் இருக்காங்க இன்ஃபர்மேஷன் சொல்றியா அப்படின்னு ஆடியோ மெசேஜ் அனுப்பிட்டு நேரா அவன் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட வரான். பார்த்தா நம்ம பாப்பா இப்ப பெரிய பீப்பா வாயிட்டா, ஹை ஸ்கூல்ல கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வீடு வாசல்லாம் விட்டு கார்லயே சுத்திட்டு இருக்கனால அவ தாய்மாமாவனை ஹோல்ட் வீட்டுல தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை கொண்டு போய் ஹோல்ட் வீட்டு வாசல்ல இறக்கி விடுறப்போ இன்னைக்கு நம்ம பாப்பாக்கு பிறந்த நாள் போல இருக்க, அவளுக்கு பர்த்டே கிஃப்டா கையில போடுற பிரேஸ்லெட்டுக்கு ஒரு சின்ன டாலர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அதை பார்த்து அவளோ அந்த பிரேஸ்லெட்டை நான் போடுறது நிப்பாட்டியே பல வருஷம் ஆகுது, இதை போய் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஏளனமா சொல்லிடுறா. மனசுடைஞ்சு போன நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருமா அப்படின்ட்டு அந்த டாலரை இவன் கையில கொடுத்துட்டு அவன் பொண்ணு கிளம்பி போயிடுறான். பிறகு அங்கிருந்து கிளம்பி நேரா இடுகாடுக்கு போய் தன்னுடைய மனைவிக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவன் மச்சான் ஹோல்ட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் மீட் பண்றான். 1988 கொல்லப்பட்ட ஹேரல்டுங்கிற ஒருத்தனை பத்தி விசாரிச்சேன். அவன் இந்த மாதிரி நக்சலைட் அமைப்பு வச்சு இனவெறி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நாட்டு வெடிகுண்டு துப்பாக்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க குரூப் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அவனுடைய ரெண்டாவது ஒய்ஃபோட அட்ரஸ் தான் அவனுக்கு கொடுத்திருக்கேன், அவளை மட்டும் கண்டுபிடிச்சு விசாரிச்சா இந்த கேஸை கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஹோல்ட்டோ இவன் இப்படி பைத்தியமா இத்தனை வருஷமா ஒரு கேஸை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானே அப்படின்னு இல்ல அதை விட்டு தொழல அப்படின்னு சொன்னா இவன் கேட்காம இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லிக்கிட்டே போறான். இதை கேட்டு கடுப்பான ஹோல்ட்டோ என் தங்கச்சி முகத்துக்காக தான் அவன் பொண்ணை இன்னும் நான் என் வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், பாவம் உன்ன மாதிரி கிறுக்கன அப்பாவை வச்சுக்கிட்டு அவ படுற பாடு எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஏசி விட்டுருதான். ஆனாலும் நம்ம ஹீரோ கண்ணுல கண்ணீரோட இந்த ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கேட்க வெறியான ஹோல்ட் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ பின்னாடியே வந்த நம்ம ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடறான். நீ சொன்னதுதான் மச்சான் கரெக்ட், இந்த கேஸ்னு என் வாழ்க்கையை தூக்கி போட்டேன், இதுல இருந்து வெளியே வர எனக்கு உதவி வேணும் அப்படிங்கவும் ஹோல்ட் ஓடியாந்து கவலைப்படாதீங்க மாப்பிள, நம்மெல்லாம் ஒரே குடும்பம், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு வந்து கட்டிப்பிடிக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோ ஹோல்ட்டோட போலீஸ் பேஜை ஆட்டைய போட்டுதான். பிறகு அந்த போலீஸ் பேஜை வச்சு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த இறந்து போன ஹேரல்டோட ரெண்டாவது மனைவி இப்ப எங்க இருக்காங்க என்னங்கிற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு நேரா அங்க போயிடுறான். அது ஊருக்கு வெளியே தனியா இருக்கிற ஒரு வீடு. உள்ள போய் அவளை பிடிச்சு விசாரிக்கலான்னு போய் பார்க்கான். அங்க அவ ஏற்கனவே ரத்தம் சிந்தி அதே மாதிரி கொடூர முறையில கொல்லப்பட்டிருக்கா. அதுவும் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா செத்துருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ சட்டுன்னு துப்பாக்கி எடுக்க சுத்தி முத்தி பார்க்கான். அப்போ அவங்க வீட்டுக்கு மேல ஏதோ நடக்கிற மாதிரி காலடி சத்தம் கேக்கு. அப்படியே சைலண்டா அவன் மேல பாத்துக்கிட்டு இருக்க திட்டுன்னு ஓடின அந்த காலடி நேரா வீட்டுக்கு மேல இருந்து ஜம்ப் பிடிச்சு வெளியே குதிக்கி அதை ஜன்னல் வெளியே பார்த்த நம்ம ஹீரோ குதிச்ச ஆளை துப்பாக்கியால சுட லைட்டா குண்டடி பட்டுது. உடனே வெளியே வந்து பார்க்கான். முக்காடு போட்டு நம்ம கொலகாரி பைக் எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ ரோட்ல வந்த காரை துப்பாக்கி காமிச்சு நிப்பாட்டி அந்த காரை ஹைஜாக் பண்ணி அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கான். அவ பைக்ல அங்கிட்டு இங்கிட்டுமா தாவி லந்த காமிச்சிட்டு இருக்க இவன் எப்படியோ விரட்டி அவளை பிடிக்கிற மாதிரி போயிடுறான். அப்ப நேரா ஒரு குடோனுக்குள்ள பூந்து அதுக்கு அங்கிட்டு இருந்த கடற்கரையோரமா பீச்ல வண்டியை ஓட்டு போறா. இவனும் பின்னாடியே தொலைச்சிட்டு போவ ஒரு இடத்துல வண்டியை போட்டு பக்கத்துல உள்ள புதருக்குள்ள போயிடுறா. இவன் ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல சின்னதா ஒரு சுரங்கம் ஒண்ணு போற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள வந்து பார்க்கான். உள்ள ஒரு ரகசிய குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்கு நடுவுல வித்தியாசமா ஒரு மிஷின் இருக்கு. ஏதோ ஃபியூச்சர்ல செய்யப்பட்ட ஒரு வித்தியாசமான கண்ணாடி குடுவ மிஷின் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவ உட்காந்துக்கிட்டு இருக்க அது ஃபுல்லா தண்ணி நிரம்புது. தண்ணி நிரம்ப அந்த மிஷினுக்கு பவர் ஏறுது. அப்பவே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது இவ இப்ப காணாம போக போறான்னு. நம்ம சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அப்படின்னு அவன் சொல்ல தண்ணி ஃபுல்லா நிரம்பவும் சட்டுன்னு அந்த மிஷின் பிளாஷ் ஆகி காணாம போயிருது. அன்னைக்கு சாயங்காலம் ஹோல்ட் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அந்த சுரங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். இவன் பேட்ஜ் ஆட்டைய போட்டு போனதுக்காக நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹோல்ட்ட இல்ல ஐயா ஹோல்ட் அவ கைய சுட்டது நான் தான், 97லயும் 88லயும் கையில கட்டு போட்டு சுத்திட்டு இருந்தாலே அந்த துப்பாக்கி குண்டை சுட்டது நான் தான், அவ டைம்ல ரிவர்ஸ்ல போறனால தான் அது பின்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் முழு பைத்தியம் ஆயிட்டான்னு நம்ம ஹோல்ட் இவனை பிடிச்சு ஜெயில போட சொல்லிடுறான். போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போறத மலை மேல இருந்து இந்த சயின்டிஸ்ட் நவீன் ராவ் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு காமிக்காங்க. அவன் ஒரு தனியா லேப வச்சு பன்னி குட்டிகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பன்னிகளுக்கு மேல வித்தியாசமா ஏதோ ஒரு ஊசியை செலுத்தி அதுங்க உடம்புல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கான். பார்த்தா அந்த ஊசியை குத்தி கரெக்டா 5 நிமிஷத்துல பன்னியோட காது மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே செத்து விழுந்துருது. அந்த ரத்தம் வடிஞ்சு மூளையெல்லாம் உருகி வெளியே வர்ற மாதிரி இருக்கிற அந்த விஷத்தை இந்த நவீன் ராவோ இப்பதான் கண்டுபிடிக்கான். இதையே நம்ம ஃபியூச்சர்ல இருந்து இக்னைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க அங்க சிசிடிவில பாத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோ அரெஸ்ட் ஆனதுல இருந்து இப்போ 9 வருஷம் கழிச்சு நடக்கிற நேரத்தை காமிக்காங்க. நம்ம ஹீரோவை எந்த பீச்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே பீச்ல உலாவிட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் வண்டியை அங்கேயே கொண்டு வந்து வீடு போட்டு தங்கிட்டான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவனுடைய பொண்ணு. அப்பா இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இன்னைக்கே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லிருக்காங்க, நீங்க கிளம்பி வாருங்களாப்பா அப்படின்னு ஆசையா கேட்கா. அதை கேட்டு அப்படியே மனசுருகி போனை வச்சவன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சடார்னு யாரோ பின்னாடி வந்து அவன் தலையில ஒரு முகமுடியை போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. கண் முழிச்சு பார்த்தா ஏதோ வண்டிக்கு பின்னாடி சீட்ல செத்து கிடக்கிற பன்னிகளுக்கு நடுவுல இவன் கை கட்டி கிடக்கான். என்னன்னு பார்த்தா இந்த நவீன் ராவ் தான் நம்ம ஹீரோவை கடத்தி கொண்டு வந்துட்டான். நாளைக்கு இவன் மனைவி இறந்த நாள், அதாவது 9 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கொலகாரி திரும்ப வர்ற நாள். அதை இவன் எந்த விதத்திலையும் தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக இவனை கடத்தி கொண்டு போய் கொஞ்ச நாளா ஒரு சேஃப் பிளேஸ்ல வச்சுட்டு அந்த கொலகாரி வந்து கொலை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவனை ரிலீஸ் பண்ணலான்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நீ ஏன் அவ கொலை பண்றதுக்கு உதவுற அப்படின்னு கேட்க அவ
கொலை பண்றது குறிப்பிட்ட சில மக்களை தான். அதுவும் நடக்க போற ஒரு பெரிய விபரீதத்தை தடுக்கிறதுக்கு தான் இவ சில பேரை கொலை பண்றா. ரஷ்யா, உக்ரைன், காசால நடக்கிற போரெல்லாம் உன்னால நிப்பாட்ட முடியும்னா நீ நிப்பாட்டுவியா மாட்டியா? அந்த மாதிரி ஒரு பெரிய போரை நிப்பாட்டதான் இவ பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குன்னு அதுல ஈடுபடுற எல்லாரையும் கொல்ல முடியாது. டைம்ல பின்னோக்கி போய் அந்த போருக்கான ஐடியா எங்க ஆரம்பிச்சதோ அந்த பிளக்க புடுங்கி விடணும். குறிப்பிட்ட சில மக்களை கொன்னுனா அந்த ஐடியாவை ஒரு ஆளு யோசிச்சிருக்கவே முடியாது. இவ கொன்னுட்டு இருக்கிறது மக்களை இல்ல, நடக்க போற விபரீதத்துக்கான ஐடியாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ நைஸ் போல அவன் கை கட்ட அவுத்து சட்டுன்னு நவீன் ராவ் மேல பாஞ்சிடறான். அதுல அந்த ஆம்னிக்கார அப்படியே குப்புரடிச்சு கீழே விழுந்து நொறுங்கில சயின்டிஸ்ட் நவீன அடிபட்டு கால் உடைஞ்சு கிடக்கான். நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ள இருந்து தவண்டு வெளியே ஓடி வந்துடுறான். இல்ல அவளை கொலை பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட் கத்திக்கிட்டு இருக்க போல வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிடுறான். அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த பீச் ஓரமா இருக்கிற அந்த சுரங்கத்தை காமிக்காங்க. அந்த குகைக்குள்ள கரெக்ட் நாள் விடியவும் அந்த டைம் மிஷின் வருது. அதுல இருந்து வெளியே வந்த அந்த கொலைகாரி சுரங்கத்தை விட்டு வெளியே வந்து நிக்கா. பார்த்த நம்ம ஹீரோ அவளுக்காக கையில துப்பாக்கியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்டியா முட்டச்சி, உன்னை இப்ப கொன்னுட்டுனா இதுக்கப்புறம் உன்னால யாரையுமே கொல்ல முடியாது, இங்கேயே உன் கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணும், இப்ப நீங்க என்ன கொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உலகம் இல்லாமே போயிடும், அதுவும் இன்னும் கொஞ்சம் வருஷத்திலேயே நீங்க பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேக்கான். இந்த கேஸ் நடந்த அன்னைக்கு இவன் மனைவியை இழந்தது இவனை பெருசா பாதிச்சுட்டு அன்னைக்கு போன உயிர்கள் மாதிரி இனிமேல எந்த உயிரும் போகக்கூடாதுன்னு இவ கதையை முடிக்கலைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு வரான். அப்ப அந்த மொட்டச்சியோ, நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கை ஃபுல்லா உங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், எனக்கு முத சைக்கிளை ஓட்ட சொல்லி கொடுத்ததே நீங்க தான், இவ்வளவு ஏன் நான் பிறந்தப்போ என்ன கையில தூக்கி வச்சிருந்ததே நீங்க தான் அப்படின்னு சொல்லவும் தான் அவன் அப்படியே குழம்பி போதான். அப்ப அந்த பொண்ணு, இது எங்க அம்மா கையில இருந்து எனக்கு கொடுத்த பிரேஸ்லெட் அப்படின்னு இவ கையில கட்டி இருந்த பிரேஸ்லெட்டை கலத்தி காமிக்கா. பார்த்தா அது நம்ம ஹீரோ அவன் பொண்ணுக்கு சின்ன வயசுல கட்டி விட்ட பிரேஸ்லெட். அப்பதான் இவனுக்கு புரியுது இந்த கொலைகாரி வேற யாரும் கிடையாது, வருங்காலத்துல இருந்து வந்திருக்கிற இவனுடைய பேத்தி. ஆனா நிகழ்காலத்துல அவ இன்னைக்கு தான் பிறக்கவே போறா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி, 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல விழுந்து நீ செத்திய, நீ உடனே டைம் டிராவல் பண்ணி போய் என்ன நிப்பாட்டு அப்படிங்க. ஆனா டைம் டிராவல் அப்படி வேலை செய்யாது. இவ டைம்ல பின்னோக்கி வந்துட்டு இருக்கவ 27 வருஷத்துக்கு முன்னாடி அவ செத்துட்டானா அது ஏற்கனவே நடந்துட்டு. இப்போ இவளால இன்னும் முன்னாக்கி மட்டும் தான் போக முடியுமே தவிர அவ இறந்த காலத்துக்கு போக முடியாது. அதை நினைச்சு இவன் கண்ணீர் விட்டு அழுக அவ கீழே குனிஞ்சு, தாத்தா வீட்டுக்கு போங்க, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க, என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கொலையை தொடர்றதுக்காக கிளம்பி போயிடுறா. அப்பதான் அந்த கதையோட உண்மை என்னங்கிறத நமக்கு காமிக்காங்க. இவளுக்கு சுமார் 9 வயசு இருக்கிறப்போ இந்த நக்சலைட் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் வண்டி நிறைய வெடிப்பொருட்களை ஏத்திட்டு வேற நாட்டுக்காரங்க அதிகமா உழவுற ஏரியால போய் அங்கங்க வண்டியை நிப்பாட்டி வெடிக்க வச்சதுல 11,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய உள்நாட்டு போரே வெடிச்சிருக்கு. இதை தடுத்து நிப்பாட்டதான் நவீன் ராவோ அவன் கண்டுபிடிச்ச அந்த டைம் மிஷின் மூலமா நம்ம ஹீரோவோட பேத்திய வருங்காலத்துல இருந்து கடந்த காலத்துக்கு அனுப்பி விடுறான். அதுவும் 9 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற அந்த ரத்த நிலவு அன்னைக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். அதனாலதான் ஒவ்வொரு 9 வருஷத்துக்கும் இவ டைம்ல பின்னோக்கி வந்துகிட்டே இருந்திருக்கா. இங்க நம்ம ஹீரோவை காமிக்காங்க. பிறக்காத பேத்தியை ஏற்கனவே பார்த்தவன் பேத்தியை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். அங்க அவளுக்கு பெண் குழந்தை பிறகு தன்னுடைய பேத்திய கையில தூக்கி வச்சு கொஞ்சம் நம்ம ஹீரோ இவ்வளவு ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் இதை மாதிரி வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.